கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. பல பல நாழன் சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை அலவலை மெய்தவிர்த்த அழகன் அலங்காரன் மலை குலமலை கோலமலை குளிர்மாமலை கொற்றமலை நிலமலை நீண்டமலை திருமாலிருஞ்சோலையதேயே. மலைய கொஞ்சரார் ஆழ்வார். ஒரு குழந்தைய நாம் கொஞ்சனோமா, என் கண்ணே முத்தே மணியன் கொஞ்சுவோமே, அது போல மலைய கொஞ்சிறார். அந்த மலையில அவ்வளவு ஆசை இருக்கு ஆழ்வாருக்கு. பல பல நாழன் சொல்லி, இது மாதிரி நாமங்கள் எல்லாம் சிசுபாலனுக்கு சொல்ல தெரியலையே. கண்ணனை அப்படி அல்லவோ கொஞ்சனா, அவன் அதுக்கு விபரீதமான சொற்களையே சொல்லுவான். கேட்பார் செவிசுடு கீழ்மை வசைவுகளே வையும் என்கின்ற ஆள் சிசுபாலன். கேட்பார் காது சுடும், அது மாதிரி சொற்களே சொல்லக்கூடியவன். பல பல நாழன் சொல்லி, அதுல அவன் என்ன சொன்னான்ங்கிறத ஒரு அனுகரணமா கூட இப்படி எல்லாம் சொன்னான்னு சொல்லக்கூடாதோ? சொல்லக்கூடாதான். அவன் சொன்னது இப்படி சொன்னான் என்று திருப்பி கூட நாம் சொல்லக்கூடாது. அப்படி செயலுதாகிய இகழ்ச்சிகள் அந்த சிசுபாலன் தன்னை அலைவலைமை தவிர்த்த அழகன் அலங்காரன் மலை, அவனை அப்படி சொல்லிட்டு இருக்க கூடியவன்ங்கிறார். அந்த சொல்லக்கூடியது எதுனால் அவலத்தனம் அப்படிங்கிறார். அலைவலைமை தவிர்த்த அந்த சிசுபாலனுடைய அவலத்தனம். ஏன்னா அவனை அப்படி ஒரு ரொம்ப பெருமையா நினைக்கணுமா? அவன் ஏதோ பேசிட்டு போறான், அதையும் ஏன் விட்டு வச்சான் கண்ணன்? உடனே அவனை வெட்டியிருப்பான். அவனுடைய அம்மா கேட்டுண்டா 108 வெசு வையிறவர்களும் பொறுத்துக்கோன்னு சொல்லியிருந்தான். அவன் அம்மா கிருஷ்ணனுடைய அத்தை தான். கேட்டிருந்தா உடனே கொண்டு விடாதே, அவன் 108 வெசு, அதனால அவன் வெசுண்டே இருக்கான். எல்லாரும் காதை பொத்தின்னு இருக்கிறா, கிருஷ்ணன் மட்டும் எண்ணிண்டே இருக்கான். 1 2 3 100 வெசாச்சு. வெசு ஆனதும் உடனே பீமன் எவாடா உன் மண்டைய உடைக்கிறேன் அப்படின்னு கிளம்பறான். பீமனுடைய கையை பிடிச்சுட்டான் பகவான். ஏன்னா நீ வதம் பண்ண கூடியவன் இல்ல, அவன் தான் வதம் பண்ண கூடியவனா இருப்பதனாலே சக்கரத்தை ஸ்மரணம் பண்ணினான். கையிலுடைய சக்கரத்தினாலே அவனுடைய தலையை கீழே வீழ்த்தினான். சக்கரேன க்ஷுரதாரேன சிர ஆபாதயத் பிரபு அப்படின்னு சொல்றது பாகவதம். அலைவலைமை தவிர்த்த அழகன் அலங்காரன் மலை, அவன் சக்கரத்துக்கு எடுத்து அடிச்சாலும் கூட ஒரு அழகுதானா. பாக்கி எல்லாரும் யுத்தம் பண்றாப்புல இருக்காதான் கண்ணன் யுத்தம் பண்றது. நைஸா இருக்குமா, எல்லாம் ஹோம் ஹோம் சத்தம் பட்டு முரட்டுத்தனமா பாக்குற வாழ்க்கை பயமா யுத்தம் பண்றாளோ இல்லையோ, அது மாதிரி பண்ண மாட்டா. ஏன்னா அவளுக்கு மதிப்பு அவனுக்கு கொடுப்பானே. சங்கல்ப மாத்திரத்தினாலேயே சிருஷ்டியும் சம்ஹாரமும் பண்ணக்கூடியவனுக்கு நாம் ஹூங்காரங்கள்லாம் பண்ணி ஆம் ஊம்னு சொன்னா அதுவும் கிருஷ்ணன் ஏதோ பெருசா பாடுபடுறான் போல தோணம் புறத்தியா இருக்கு. அப்படி உட்காந்து நிஷ்கவலையா உட்காந்துருக்கிறான். அவன் அப்படி வேசதும் கையில அப்படி சக்கரத்தை நினைச்சான், சக்கரம் கையில வந்து விடுத்து நைசா காத்தாடி மாதிரி விட்டா அவன் தலை கீழே விழுந்து விட்டான். அதுவே ஒரு அழகா இருப்பதனாலே அழகன் அலங்காரன் மலை. அவன் கையில வச்சுருக்கிற சக்கரமும் அவனுக்கு ஒரு அலங்காரம் ஆச்சே. அப்புறம் மலையை நினைக்கிறார். மலை எத்தகைய மலை? குலமலை கோலமலை குளிர் மாமலை. பல மலைகள் சேர்ந்து கொத்தா இருந்தா குலமலை. கோலமலை பார்க்க 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 ஆசையா மலை அடிவாரத்துல உட்கார்ந்து இந்த மலையையே பார்த்துட்டு இருந்தா போருமே, எவ்வளவு அழகா இருக்கு அந்த மலை அப்படின்னு அழகா இருக்கக்கூடிய மலை. அதனால கோலமலை. உட்காண்டிருந்தாலும் நல்ல சில்னு காத்து வரதுனால குளிர் மாமலை. கொற்றமலை நல்ல சிறப்பு உடையதாகிய மலை, மலையில் நல்ல பெரிய மலை. நிலமலை நீண்ட மலை, பூதரமாக இருந்து இந்த பூமிக்கு ஒரு அச்சாணி போல இருக்கிறதுனால நிலமலை. அதுக்கு எங்க ஆரம்பம் எங்க முடிவு அப்படின்னு தெரியாதபடி இருக்கிறதுனாலே நீண்ட மலை.
எந்த மலையினால்? அழகர் மலை, திருமாலிருஞ்சோலை அதே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.